அஸ்ஸலாமு ஐயா கிச்சன் தமிழ் சேனலில் ரொட்டி போட போகிறோம். 4 கப் மைதா எடுத்து வச்சுருக்கோம். 5 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கோம். 4 கப்பில் 5 கப்பு மைதா, 2 கப்பு ஐஸ் தண்ணி, உப்பு, எண்ணெய். எப்படி செய்யணும்னு பார்த்துருவோம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றி நல்லா பனைஞ்சி விட்ருவோம். இப்போ அதில் ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவு தான் இல்லைன்னு இதே மாதிரி 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதையும் ஒரு பட்டு விட்டுருவோம். ஐஸ் தண்ணி எடுத்து ஊற்றுவோம். 1 கிளாஸ் ஐஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா பனைஞ்சிக்குவோம். அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ 1/4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். 1.25 கிளாஸ் ஊற்றிருக்கோம். இது 1.25 கிளாஸு போதுமானது. குழச்சிக்குவோம். அப்படியே 5 கிளாஸ் மாவுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இதை நல்லா குழச்சி எடுத்துக்கிட்டுருவோம். முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கை விடாமல் நல்லா பனைஞ்சி இந்த அளவுக்கு வரணும். சில பேர் சரியாக பனைய மாட்டாங்க. 10 நிமிஷம் நல்லா பனைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி பனைஞ்சா நம்ம எந்த அளவு நல்லா பனையிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதாவது நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம், அதுவும் நல்லா சாப்பிட்டு கொடுக்கும். இதை நல்லா பனைஞ்சி அளவு நல்லா பனைஞ்சி எடுத்து வச்சுருவோம். இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம். கம்மரு கட்டணுன்னா பார்ப்போம். மாவு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருந்தோம். எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒயிட் கலரில் புள்ளியாக இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெடை பிடிச்சிக்குவோம். வெடை பிடிக்கிறது அப்படின்னா நம்ம மாவை எடுத்துகிட்டு கையை வச்சுக்கிட்டு மாவு பிடிக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவும் வெடை பிடிச்சி எடுத்துக்குவோம். அந்த மாதிரி அழகாக உருண்டையாக வெடை பிடிச்சி எடுத்துக்குவோம். வெடை பிடிக்க நல்லா பார்த்துக்குங்க. வெடை பிடிக்கணும்னா இந்த மாதிரி மாவை உள்ள அப்படியே திணிக்கணும். இப்படி திணிக்காமல் இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக வரும். இந்த மாதிரி பிடிச்சி ஒரு திருவணும். அப்படியே திருவுனா அழகாக ரவுண்டாக வந்துடும். ரவுண்ட் பண்ணி வெடை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ 9 உண்டை வந்துருக்கு. அப்படியே எண்ணெய் ஊற்றுவோம். இந்த 9 உண்டையும் நம்மளுக்கு 18 வரும். ஒரு உண்டையில் 2 பரோட்டா வரும். இது அப்படியே ஒரு பாட்டி விட்டுருவோம். பாட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வைப்போம். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 5 நிமிஷம் நம்ம எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருந்தோம், மூடி வச்சுருந்தோம். இப்போ ஒரு இதை எடுத்துக்குவோம். இது நம்ம தேய்ச்சி அதை எடுத்துக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றி தான் தேய்க்கணும். அப்போ தான் நல்லா சாப்பிட்டா நைஸாக வரும். இது நம்ம விசிற போகிறதில்ல. விசிறாமல் நம்ம பரோட்டா போட போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். கத்தியை வச்சு கோடு போட்டு நம்ம பரோட்டா போடுவோம். உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிடணும். அது பெரிய சப்பாத்தி தைக்கிற கட்டை இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் தைச்சிக்க வேண்டியது தான். இது பிரி போட்டு நல்லா மெல்லிசாக அளவுக்கு தேய்ச்சிட்டு லேசாக அப்படியே இழுத்து வைக்கணும். நல்லா பக்கமும் இழுத்து வச்சுட்டு கத்தியை வச்சு சென்டராக ஒரு கோடு போடுங்க. அடுத்தது சின்னதாக ஒரு கோடு. நாலு கோடு போட்டுட்டு இது அப்படியே பரோட்டா மாதிரி நம்ம சுற்றும் போது என்னென்னா இழுத்து சுற்றணும். அப்படி இழுத்து நல்லா இழுத்து சுற்றணும். சுற்றணும்னா நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி நல்லா இழுத்து சுற்றணும். இழுக்காமல் சுற்றக்கூடாது. இழுத்து ரப்பர் மாதிரி வரும். ஆனால் எண்ணெய் நீங்கள் நிறையா தேய்க்கணும். எண்ணெய் தேய்க்கலைன்னா பிஞ்சு போகும். எண்ணெய் கொஞ்சம் நிறையா தேய்ச்சிங்கன்னா எதுக்கு நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சோம்னா இந்த மாதிரி ரப்பர் மாதிரி வரத்துக்கு தான் எண்ணெயில் ஊற வச்சது.
அப்புறம் எண்ணெய் நிற்கிது பாருங்கள், எண்ணெயில் இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி சுற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம எடுத்து நசுக்கி விட்டு தேய்க்க ஆரம்பிப்போம். அவ்வளோ நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். உங்களால் எந்த அளவு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். நான் திரும்ப எடுக்கும் போது அப்படியே சுருங்கிக்கிட்டுரும், சின்னதாகிடும். ஆனால் நல்லா பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துருவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். அப்படியே பற்ற வச்சாச்சு. நல்லா எண்ணெய் சூடாகுது. அடுத்து சூடாகிடுச்சு. புரோட்டா அதில் போட்டுப்போம். புரோட்டா போடுவோம். இன்னும் நல்லா ஊற்றணும். எல்லாம் புரோட்டாக்கு எண்ணெய் ஊற்றினா தான் சாஃப்டாக நல்லா வரும். சூடாகுது. அது வேகட்டும். ஒரு சைடு வேகட்டும் பார்ப்போம். இப்போ வந்து கொஞ்சம் வந்துடுச்சு. திருப்பி பார்ப்போம். இந்த மாதிரி திரும்ப எண்ணெய் ஊற்றும். நல்லா மசாலா போடணும். நம்ம சுட்டு வரட்டும், ரெடியாகட்டும். நாங்கள் போட்டோ ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தாச்சு. சுட்டு எடுத்தாச்சு. அதை நம்ம அப்படியே அடித்து எடுத்துக்குவோம். அந்த பரோட்டாவை நல்லா அடித்து எடுத்துக்கும். அடித்து அடுப்பாக போட்டுருவோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்ப்போம். எல்லா பரோட்டாவும் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு மாதிரி பரோட்டா போட்டு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.